Hi guys, welcome back. எப்படி இருக்கீங்க? I hope you all are doing good. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, it's a mango season. So mango வச்சு first recipe நம்ம சேனல்ல போட போறோம். So இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, mango வச்சு சீஸ் கேக் தான் பண்ண போறோம். அதுவும் நான் பேக்ட் சீஸ் கேக் தான் பண்ண போறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஸோ சூப்பர் டெலிஷியஸான நான் பேக்ட் சீஸ் கேக் உங்களுக்கு வீட்லயே கிடைக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ வாங்க போலாம், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எப்படி இந்த வீடியோ வரப்போகுது, நம்மளோட சீஸ் கேக் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். கம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி ஹால்ல உட்காந்து தான் நம்ம இன்னைக்கு பேக் பண்ண போறோம். அதுக்கு தேவையான செட்டப் தான் இது. ஸோ கைஸ், இந்த செட்டப் தான் இன்னைக்கு ஹால்ல உட்காந்துட்டே நம்ம வந்து இந்த ரெசிபியை வந்து பண்ண போறோம் சொன்ன மாதிரி. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா டக்குன்ட்டு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துடலாம். ஸோ என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்கெட்டை வந்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஒயிட் சாக்லேட், அப்புறமா தேவையான மேங்கோ பல்ப். ஸோ நான் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த ட்ரேயில் தான் இன்னைக்கு செட் பண்ண போகிறோம். ஸோ அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன். சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் அன்சால்டடும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். பிஸ்கெட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். இது வந்து ஜெலாட்டின். இந்த ஜெலாட்டின் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேங்கோ பல்ப்பை போட்டுட்டு மேலே வந்து அந்த ஜெல்லி டைப்பில் வர்றதுக்கு நம்ம செட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது எப்படி பண்ணுறதுன்ட்டு அப்போ பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ சுகர் எடுத்துருக்கிறேன். திஸ் கேஸ்டர் சுகர் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ மேங்கோ கட் பண்ணிட்டு இது டெக்கரேஷனுக்காக. ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பேனை ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் போட்டு முயற்சி தான் மக்களே, உங்க மாதிரி நானும் ஒரு முயற்சி. இதுதான் பெஸ்ட் வே. இதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மைக் வேற இது ஃபிட் பண்ணிக்கலாம். சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிஸ்கெட்ல வந்து பட்டர் போட்டுக்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி யூஸ்டு தான். 1/4 பாகம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மிச்சம் இருக்கிற 3/4 பாகம் போட்டுறேன். இதில் 4 பிஸ்கெட் போட்டுருக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த பட்டரு எத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கீழே வர லேயர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரே எடுத்துக்க போகிறோம். இந்த ட்ரேயில் இந்த பிஸ்கெட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபர்ஸ்டே செட் பண்ணி வச்சுட்டா தான் கரெக்டாக இருக்கும். அது நம்ம ரவுண்டாக ஒரு பவுல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் க்ளீனாக இதை செட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் மிச்சதெல்லாம் ரெடி பண்ணதுலையும் ஃப்ரிட்ஜில் இதை வந்து வச்சுட்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு 200 grams ஆஃப் சீஸ். க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணனா சேம் அன்னைக்கு வாங்கியிருந்தா டீலெக்டா க்ரீம் சீஸ். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டான்ஸ் ஆடுங்க. இதுலயே வந்து இந்த ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணிக்க போறோம். ஃபுல்லாவே ஒயிட் சாக்லேட். அப்புறமா கொஞ்சமா மேங்கோ பல்ப். நான் ஏன் எல்லாம் ஒன்னா போட்டு காமிக்கிறேன்னா உங்களுக்கு அப்பதான் தெரியும் அப்படின்றதுனால தான். ஸோ இது கூடவே கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் சுகர் இருக்கும் அந்த ஒயிட் சாக்லேட்டில். ஸோ ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா திகட்டிடும், சாப்பிட முடியாது. ஸோ அதனால கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறது தான் பெட்டரு. இதை உஷாராக இப்போ ஹேண்டில் பண்ணணும். ஆக்சுவலாக க்ரீம் போடுறாங்க, க்ரீம் போடணும். நான் வெறும் ஒயிட் சாக்லேட்டோட தான் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் ஐ டோல்ட், சுகர் அண்ட் ஒயிட் சாக்லேட். ஏன்னா இது இன்னும் எக்ஸ்பைரி டேட் ஆகல, பட் இருந்தாலும் என்னன்னு தெரியல, காத்தால வெளியே எடுத்து சொல்லிட்டு அதுமா ஃபீலிங் ஓகே, ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருந்துச்சு, பயம் வந்து சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து எடுத்துட்டு வந்துடலாம். ஸ்வீட் கூட ஒரு மாதிரி செட்டில்டாக தான் இருக்கு. ஸோ இந்த கரெக்டான ஒரு இதில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் நான் போயிட்டு இந்த ஜெலட்டினுக்கு தேவைப்பட்ட ஒரு கப் ஆஃப் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இதை வச்சு செட் பண்ணி எடுத்தாச்சு பிஸ்கெட்டை. இது வந்து ஹாட் வாட்டரு. இது வந்து இதில் ஜெலட்டின் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது செட் ஆகிட்டு ரெடியாக இருக்குது பிஸ்கெட். இந்த சீஸ் பேட்டரை ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்க, ஈவனா எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். வைக்கணும் எடுத்துன்னு போய். அதுக்கு முன்னே இந்த சுடு தண்ணியில கொஞ்சமா ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன். நான் கையிலே போடுறேன், ஏன்னா ஸ்பூன் இதாயிடுச்சு. ஸோ இவ்வளோ பாருங்க, இந்த ஜெலட்டின் எடுத்து இந்த சுடு தண்ணியில நான் போட்டுறேன். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படின்னு போய் கேட்டாலே கொடுப்பாங்க, சரிங்களா? இது வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியில. இதுல இருந்தா இருக்கா பார்க்கலாம் செட் பண்ணது. பியூட்டி இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாம் ஈக்குவலா பண்ணி விடுறது நம்மளுக்கு ஒரு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன். இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ பே பண்ணியிருப்பேன், ஒரு 200. கீழே பிஸ்கெட் லேயர், அது மேலே சீஸ் பேட்டர் போட்டு செட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செட் ஆயிடுச்சு. பிஸ்கெட் லேயர் அண்ட் சீஸ் லேயர் ரெண்டுமே செட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மேங்கோ பியூரி ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே செட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த ஜெலட்டினில் இருக்கிற வாட்டரை இதில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ கட் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரீசரில் 2 hours வச்சு எடுக்க போகிறோம். மேங்கோ சீஸ் கேக் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து 2 hours கிட்ட வைக்க போகிறோம்.
ஸோ கைஸ், மேங்கோ சீஸ் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் பிலீவ் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது வந்து எப்படியோ பேக்டு இல்லை, அதனால நம்ம மைக்ரோவேவ்ல போய் நின்று பார்க்க வேண்டியதெல்லாம் இல்லை. நான் பேக் தான். எல்லா ரெசிபியும் நான் பண்ண மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா வெறும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்க ஒரு 8 ஹவர்ஸோ இல்லை 6 ஹவர்ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்ல சர்வ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டிலிஷியஸா இருக்கும். இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்ல எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் கைஸ், அண்ட் யூ ஆல் ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக்கெண்ட். ஓகே, தேங்க்யூ, பாய். அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால்.